மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஜூடியோ கீதம் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணது, ஜூடியோ சேல் பற்றி அங்கே என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இன்னைக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஜூடியோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் குட்டி பொருள்லாம் காமிச்சிடுறேன். நிறைய இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். இது வந்து ஜூடியோவோட வைப்ஸ் இருந்துச்சு, வெட் வைப்ஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜூடியோவோட வெட் வைப்ஸு இது வந்து 29 rupees ஏதோ, ஆலோவேராவோட ஃப்ளேவர். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வெட் வைப்ஸ் வந்து என் மம்மி கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 வெட் வைப்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஜூடியோவில் பர்ச்சேஸ் பண்ண வெட் வைப்ஸ். ஆக்சுவலாக ஜூடியோவில் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக், ஐலைனர், லிப் லைனர், அதுக்கப்புறம் காட்டன் பேட்ஸ், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க. பட் நான் போகும்போது வந்து எல்லாமே காலியாயிருக்கு. லைக் நான் போகும்போது பாதி ரேக்ஸ் வந்து இல்லவே இல்லை. மேபி அது வீக்கெண்ட் டைம் வரதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா தெரியல. மேபி மண்டேலேருந்து ரீஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கல. காட்டன் பேட்ஸ்லாம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். 49 rupees சம்திங் ஏதோ தான் இருந்துச்சு, 100 காட்டன் பேட்ஸ். அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அங்கே அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. டிஷ்யூஸும் ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற எந்த பொருளுமே அங்கே இல்லை. பர்ஃப்யூம்ஸ் கூட நிறைய இல்லை, ஃபேஸ் மாஸ்க் இல்லை. அதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு. பட் அதெல்லாம் அங்கே காலி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக், ஜூடியோவோட லிப்ஸ்டிக். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஃபாரெவர் ரெட் அப்படின்ற ஒரு ஷேடில் வாங்கியிருக்கேன். கம்ப்ளீட் ரெட் கலர், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ரெட் கலர். இது ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அங்கேயே வந்து ட்ரையல் பார்க்கலாம். ட்ரை மீன் ஒரு சில பீசஸ் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஷேடு பார்த்துட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்னா, நம்மளுக்கு அது சியூட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. இமேஜில் வேறு கலர் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணும்போது அது வேறு ஷேடு இருக்கும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் இந்த ஹெல்த் அண்ட் க்ளோ இல்லை நைக்காவே வந்து வெளியில் வச்சுருக்காங்கல்ல ஸ்டோர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி நேராக போய் வாங்குறது வந்துட்டு இட் இஸ் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் பார்த்து தான் வாங்கணும். பர்ச்சேஸ் பண்ணதை ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நேராக ஸ்டோருக்கு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஷேட் எடுக்க முடியும். ஸோ அதான் என்னோட சஜஷன். அண்ட் யா, இந்த 2 டிஷ்யூ அண்ட் இது வந்து நான் வாங்கியிருந்தேன் லிப்ஸ்டிக். அடுத்தது வந்து நான் ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். ஒரு ஜாக் பேண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த பேண்ட்டு. ஸோ இதில் வந்து பாக்கெட்ஸ்லாம் இருக்க மாதிரி, ஃபீமேலுக்கு தான் இது. இதில் வந்து பாக்கெட்ஸ்லாம் இருக்கும். ஒரு மாதிரி ஜாகர் பேண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இது நல்லா ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஒரு நாட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் நான் வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் ஒரு ரஃப்யூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேண்ட்டோட காஸ்ட் வந்துட்டு 699 rupees. ஸோ இந்த பேண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று. செகண்ட் வந்துட்டு டாப். எனக்கு வந்து ஒயிட் கலர்ஸ் ரொம்ப என்கிட்ட இல்லை. ஒயிட் பிளாக் கலர் வந்து நான் ரொம்ப என்கிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ வந்து ஒயிட் கலர் டாப் ஒன்று வாங்கியிருந்தது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த டாப் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதோட ஒர்க்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இந்த அழகாக ஒர்க் இருக்கும். ஸோ நல்ல ஒர்க் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் வந்துட்டு இந்த அம்ப்ரெல்லா கட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அந்த அம்ப்ரெல்லா கட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அம்ப்ரெல்லா கட்டிங்கோட வாங்கிட்டேன். இது ஒரு டாப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷர்ட் மாடல். நான் நிறைய ஷர்ட் மாடல் யூஸ் பண்ணுவேன். நான் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால ஷர்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஷர்ட் மாடல்ஸ் நிறைய வாங்குவேன். இந்த லாங் ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைப் தான் இது. என்கிட்ட ப்ளூ கலரில் ஷர்ட் இல்லை. ஸோ அதனால் அது வாங்கலான்றதுக்காக இந்த வாட்டி ப்ளூ கலர் ஷர்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த கலரில் ஷர்ட் வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு டிஷர்ட்.
இது வந்து எப்படின்னா இதான் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. லைக் ஃப்ரண்ட்ல வந்து டிசைன் இருக்காது, பேக்ல டிசைன் இருக்கும். அங்கே இதான் பேக் சைட். ஸோ வந்து பேக் சைடில் ஏகபோகமாக இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்க டிசைன். ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடல் டிஷர்ட்ஸ் எல்லாம் நீங்களும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ஸ்டோர்ஸ்லையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. இது வந்து ஃப்ரண்ட்ல டிசைன் இருக்காது, பேக்ல மட்டும் டிசைன் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல டிஷர்ட். அடுத்தது வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு தான் இன்னொரு டிஷர்ட் எடுத்திருந்தோம். இது ஒரு பிளெயின் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபேப்ரிக். ஸோ ஒரு மாதிரி காசியான ஒரு ஃபேப்ரிக், போட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் அது. நெக்ஸ்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு தான் இன்னொரு டிஷர்ட் எடுத்திருந்தோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் டிசைன் இருக்காது, பேக் சைடில் டிசைன் இருக்கும். பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெட் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ண, ஒரு ரெட் கிடையாது, மெரூன் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிஷர்ட். ஹாஃப் இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து எனக்கு ஒரு டாப் எடுத்திருந்தோம். இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் டாப்னு வேணால் சொல்லலாம். லைக் நீங்கள் கீழே பேண்ட் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு லாங் டாப் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஃபேப்ரிக் காமிச்சேன், ரொம்ப காசியாக இருக்கும்னா அதே மாதிரியான ஃபேப்ரிக் தான் இதுவும் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஹேண்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ரொம்ப காசியாக இருக்கும். நல்ல கலர் ஆக்சுவலாக, ஒரு மாதிரி நீங்கள் இப்படி சுருட்டிங்கன்னா நல்லா சுருட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இது. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஒரு லாங் டாப், ஒரு சிங்கிள் லாங் டாப் போடணுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் க்ராப் டாப்னு சொல்லவா இல்லை க்ராப் ஷர்ட்னு சொல்லவா தெரியல, ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. லைக் ரொம்ப பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருந்து தான் இதை நான் எடுத்திருந்தேன். இதை நான் போட்ட உடனே எனக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் ஆச்சு. நீங்களே பாருங்கள். டைட் பேண்ட்ஸ் போட்டிங்கன்னா செட் ஆகாது, கொஞ்சம் லூஸ் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிளாசோ மாதிரி அந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் இதில். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாப் இது. அடுத்தது வந்துட்டு 2 சாக்ஸ். என் ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் இந்த சாக்ஸ் எடுத்துகிட்டே வருவாருங்க. என்ன தான் இதில் இருக்கோ தெரியல, எடுப்பார் எடுப்பார், இதே வேலையாக போச்சு. ஸோ 2 சாக்ஸ் எடுத்திருக்கோம். இவ்வளோதான் எங்களோட பர்ச்சேஸ். ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. அண்ட் நாங்கள் வந்து இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் இந்த மந்த் மிஸ் பண்ணாமல் ஜூடியோ போக ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இந்த மந்த் ஃபுல்லாக அவங்க சேல் வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மினிமம் பிக்ஸாவது நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் குட்டி குட்டி சூஸி ஐட்டம்ஸாவது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் போக முடிஞ்சால் போங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் அ பெய்ட் ப்ரமோஷன், பட் நான் போனதுனால ஐ சஜஸ்ட் யூ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் வர்த் எனஃப், இந்த காஸ்ட்டுக்கு இந்த சேல் வந்து வர்த்தாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். Hope you love this video. Thank you so much for watching. Please do subscribe to my channel. Bye.